ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைதான் ப்ரோகிராம் நம்ம எழுத போறோம். ஓகே. என்ன என்ன கண்டுபிடிக்க? லென்த் ஆஃப் a ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. str1 equal to computer இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இதோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இதுதான் அவுட்புட். ஓகே. ஸோ இது இன்புட். ஓகே. இதுதான் ப்ரோக்ராம் அதான் கொடுத்துருக்குற கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் இது. இப்போது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போது நம்ம பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணோம், ஒரு கேரக்டராக கவுண்ட் பண்ணோம். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டராக நம்ம போனோம். கரெக்டாக? அதே தான். அப்போது என்ன நம்ம யூஸ் பண்ணணும்? இப்போது ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஏன் ஃபார் லூப்? ஏன்னா நமக்கு எண்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 6 வரைக்கும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எப்போ எண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம ஃபார் லூப் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா இதுக்குமே ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ப்ரோக்ராம் எழுதலாம் நம்ம. சேம் str1 ஈக்குவல் டு இப்போ யூசர்கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்குறோன்னா நம்ம அந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்புட். ஓகே. என்டர் ஸ்ட்ரிங். ஓகே. இது இன்புட் வாங்கிடும். இப்போ நம்ம கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். எதுக்கு? கவுண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம 0ன்னு சொல்லிடலாம். இப்போது ஃபார் ஓகே கேரக்டர் இன் str1. ஏன்னா அந்த ஃபார் லூப் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இங்கே நமக்கு சின்டாக்ஸ் படி இந்த இடத்துல ஒரு ஐட்டரபிள், அதாவது நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக தாவணும் இல்லை போகிறதுக்கு போகக்கூடிய டேட்டா டைப்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கான டேட்டா டைப்ஸாக இருக்குது. என்னென்னலாம் இருக்கலாம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்னென்ன ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், லிஸ்ட்டாக இருக்கலாம், டியூப்பிளாக இருக்கலாம். ஓகே. அப்போது இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கேரக்டர்ன்றது ஒன்றா போகும். அப்படி போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் +1. ஓகே. லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் இந்த லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஓவரால் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ இப்போ அவுட்புட் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும்? என்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சென்டென்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் ஏபிசிடின்னு கொடுக்குறேன். ஓகே. அவுட்புட் என்ன வரும்? தி லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துடும். அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ பேசிக் ப்ரோக்ராம் தான் இது. ஓகே. இப்போது இந்த இடத்துல நம்ம கேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே நம்ம எங்கேயாவது கேரக்டர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோமா? அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணல. அப்போது இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்கோர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே. நம்ம என்ன சொல்கிறது, பெருசாக டைப் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம அதை எங்கேயும் யூஸ் பண்ண போகிறது இல்லைல்ல, அதனால தான். அப்போது இது எப்படி எழுதலாம்? ஃபார் அண்டர்ஸ்கோர் இன் str1 இப்படியும் நம்ம எழுதலாம். இந்த இந்த சென்டென்ஸை மட்டும், இந்த லைன் ஆஃப் கோடை மட்டும். ஓகே. ஸோ ஏன்னா இந்த அண்டர்ஸ்கோர் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ எதுக்கு அங்கே பெருசாக நான் ஒரு வேரியபிள் நேம் நான் டைப் பண்ணணும்? அதனால் ஓகே. நம்ம இப்படியுமே எழுதிக்கலாம் இந்த ப்ரோக்ராம். இதுதான் அவுட்புட், இதுதான் ப்ரோக்ராம். ஸோ மற்ற ப்ரோக்ராமில் நம்ம அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.